வெல்கம் டு கோலிவுட் சம்பவம் சினிமா சேனல். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான டைரக்டரை பற்றி தான் சொல்ல போகிறோங்க. அதாவது தமிழ் திரை உலகத்திலேயே மிகவும் தவிர்க்க முடியாத முதன்மையான ஒரு டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரதி ராஜா சார் தான். மண்ணின் மனத்தை பற்றி அவர் தான் அழகாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 1970 80 காலகட்டத்தில் வந்த படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் படங்கள் எல்லாம். மோஸ்ட்லி வந்து பாருங்கள் செட் போட்டு தான் எல்லாருமே நடிப்பாங்க. ஒரு சீன், ஒரு வீடு சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாங் ஷூட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வெளியில் போயிட்டு வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க சாங்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தமிழ் திரை உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கிராமத்துக்கே தன்னுடைய ரசிகர்களை, சினிமா ரசிகர்களை கொண்டு போய் படம் எடுத்தவர் தான் நம்மளுடைய இயக்குனர் பாரதி ராஜா. அதுவும் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 1977 வெளியே வந்த படம் தான் 16 வயதினிலே. ஸ்ரீதேவி, கமல், ரஜினி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 100% பார்த்தீங்கன்னா கிராமத்திலேயே போய் எடுத்திருப்பாரு. அவுட்டோர் ஷூட்லேயே போய் எடுத்திருப்பாரு. கிராமம்னா எப்படி இருக்கும், அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தோன்னா அந்த படத்தில் இருந்து தான் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய படமாக அது அமைஞ்சுது. 16 வயதுநிலை படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பேசும் பொருளாக தான் இருக்குது. எல்லா டேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நடிப்பு துறைக்கு நாங்கள் வரோம், நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிங்காக வரோம்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்ரீதேவியை அந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் நடிக்க வச்சுருப்பார். ஸ்ரீதேவி வந்து 16 வயசுலேயே ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, கிராமத்தில் எப்படி இருப்பா, ஒரு பாவாடை தாவணி போட்டால் அவளுடைய அந்த 16 வயசுக்குள்ளே அவளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தாட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் காந்திமதி அம்மா வந்துட்டு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அப்படி பயங்கரமாக இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் எப்படி உட்காருவாங்க, எப்படி பேசுவாங்க, மற்றவங்களை எப்படி வறண்டு இழுப்பாங்க, மற்றவங்களுக்குள்ள எப்படி சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் பார்த்திங்களா அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் பாரதி ராஜா. சப்பானின்ற கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்பானி அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமலஹாசன் தான். அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கோவணம் மட்டும்தான் கட்டியிருப்பார். சப்பானி அப்படின்னாலே அவர் ஒரு மாதிரி கோவம் ஆவார். ஏன்னா ஸ்ரீதேவி வந்து அந்த படத்தில் தான் ஹீரோயின் நம்ம சொல்லியிருக்காங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க மயில், அவங்க பேர் மயில் அந்த படத்தில். அவங்க சொல்லியிருப்பாங்க சப்பானின்னு உன்னை யாருன்னா கூப்பிட்டா அவங்கள சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு. அந்த இடத்துல கிராமத்துலேயே சில பெரிய தலைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எப்போ பார்த்தாலும் கமல்கிட்ட வந்து உரண்டை இழுத்துக்கிட்டே இருப்பார். சப்பானி டே இங்கே வாடா, சப்பானி இதை செய்டான்னு சொல்லிட்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பார். இவருக்கு வந்துட்டு ஒரு இன்னோசென்ட்டான கேரக்டர் இல்லையா கமல்ஹாசன் அந்த படத்தில். அவர் வந்துட்டு என்னை இனிமேல் சப்பானிலாம் கூப்பிடக்கூடாது, என் பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த படம் தான் கிழக்கே போகும் ரயில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புன்னகையான ஒரு காதல் கதையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கிழக்கே போகும் ரயில் படம் பார்த்திங்கன்னா 1978 வந்த படம். இதில் வந்துட்டு ராதிகாவை அறிமுகப்படுத்தியிருப்பார். சுதாகரன்றும் இந்த படத்தில் தான் அதிகமாக, அதாவது இதுவும் வந்து கிராமத்து சம்பந்தமான காதல் கதையாக தான் இருக்கும். ஆனால் உணர்வுபூர்வமான காதல் கதையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் பார்த்திங்கன்னா 1979 புதிய வார்ப்புகள்ன்ற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஹீரோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, பட் வந்து ஹீரோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் தானே நம்ம பாக்கியராஜ் சார், இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கார் இல்லையா, மிகப்பெரிய இயக்குனர் பாக்கியராஜ் சார். அவர் வந்துட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களா, அசிஸ்டண்ட்டு தானே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டுட்டு நீ இதெல்லாம் வச்சுட்டு உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயமாயிடுச்சா என்னன்னு தெரியல, நம்மக்கிட்டே இருக்க அந்த பேட் ரைட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த பேடை வாங்கிட்டாங்க. இல்லை வேண்டான்னு சொல்கிறாரே, நம்மளை வேலையை விட்டு போக சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டாங்களாம். அப்புறமா அவருக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட் சொன்னாங்களா, இல்லை இந்த படத்தில் வந்துட்டு உங்களை தான் ஹீரோவாக போட போகிறாரு அப்படின்னு சொன்னாங்களே. இவருக்கு பயங்கர ஷாக், நான்லாம் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனாராம் பாக்கியராஜ் சார். ஸோ புதிய வார்ப்புகள் படத்தில் தான் ஃபஸ்ட்டு பாக்கியராஜ் சார் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இவங்களுக்கு வந்துட்டு ரதின்றவங்க தான் கதாநாயகி அந்த படத்தில். இதில் முதல்ல பாக்கியராஜ் சாருக்கு வந்துட்டு டப்பிங் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை அமரன் சார் தான். அவங்க தான் இந்த படத்தில் டப்பிங் கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே ஃப்ரேமில் நான் நல்லா தான் இருக்கேன், ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் வந்துட்டு நானே ஹீரோவாக நடிக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் காரணம், நம்மளுடைய பாரதி ராஜா சார் தான். இப்படி கிராம சம்மந்தப்பட்ட படங்களாகவே எடுத்துகிட்டு இருந்த நம்ம டைரக்டருக்கு வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு த்ரில்லரான மூவி எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு போலங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள்ன்ற ஒரு
மனோ தத்துவ ரீதியிலான ஒரு த்ரில்லர் மூவியாக அந்த படம் ரொம்ப அமைஞ்சுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் இருப்பார், ஸ்ரீதேவி இருப்பாங்க. அந்த படத்தை இப்போ பார்த்தா கூட நமக்கு வந்து திக் திக் திக்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்திருப்பாரு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாரதிராஜான்னா கிராமத்து படம்லாம் எடுப்பார், கிராமத்துக்கு தான் அவர் செட் ஆவார், இந்த மாதிரி படங்களுக்கு செட் ஆக மாட்டாருன்னு சொல்கிறவங்களுக்கு இவர் அப்படியே மாற்றத்தை கொடுத்தாரு சிகப்பு ரோஜாக்கள் படங்கள் மூலமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேதம் புதிது. இந்த படத்தில் வந்து 2 ஜாதிகளுக்கு உள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை பற்றியும் அவங்களுக்குள்ளே நடக்கிற காதல் எப்படி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிந்த காதலர்கள் எப்படி சேர்வார்கள், எப்படி அவங்களுடைய காதலுக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த நிறைய இவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண் வாசனையாக இருக்கட்டும், கடலோர கவிதைகள் அந்த படமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம முதல் மரியாதை சிவாஜி கணேசன் ராதா அந்த படமாக காதலில் வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக காட்டுவார். அதனுடைய ஃபீலிங்ஸை வெளியில் வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் நம்ம பாரதிராஜா சார். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குள்ள அந்த காதலை அவ்வளோ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி சூப்பராக அந்த பாட்டு மூலியமாகவும் காமிச்சிடும். இப்போ பாட்டுனோடனே ஞாபகம் வருது, இவரோட காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வைரமுத்து சார் இருப்பாங்க, அவங்க தான் பாட்டெல்லாம் எழுதுவாங்க. இன்னொரு பக்கம் இளையராஜா சார். இளையராஜா, வைரமுத்து, பாரதிராஜா இந்த 3 பேரும் காம்போ சேர்ந்தாலே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தாங்க. அடுத்த படங்களில் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணுக்கும் நமக்கும் உறவு முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் அது தொடர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் கிழக்கு சீமையிலே படம் எடுத்திருப்பாங்க. அடுத்து இன்னொரு படம் பார்த்திங்கன்னா கருத்தம்மா. அதாவது அதை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க பிறந்தாலே என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் பெண் குழந்தை கொடுத்தாலே அது வந்துட்டு ஒரு சாபம் அப்படின்னு நினைப்பாங்க. பெண் குழந்தை வேண்டான்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் வந்துட்டு சில வயசான பாட்டிங்களாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுடுவாங்க குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள. அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, பெண் குழந்தைங்க அந்த நாட்டுக்கு முக்கியமான பெண் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார் அந்த படத்தில். இன்னொன்று கருத்தம்மான்றது யார் தெரியுமா, பாரதிராஜா சாரோட அம்மா பேர் தான் கருத்தம்மா. அதனால தான் அந்த படத்துக்கு கருத்தம்மான்ற பேரும் வச்சுருப்பாங்க. தன்னோட மகன் மனோஜியை வச்சு தாஜ்மஹால் என்ற படத்தையும் டைரக்ட் பண்ணார். நான் இந்த ஃபீல்டில் சினி ஃபீல்டில் இருக்கேன், என் மகனும் இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு லீடிங் ஆக்டராக வரணும்னு சொல்லிட்டு மனோஜை வந்து அந்த படத்தில் அறிமுகப்படுத்துவார் தாஜ்மஹால் என்ற படத்தை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளுக்கு உள்ள சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுலேயும் வந்து காதல் கவிதை காதல் மாதிரி சொல்லியிருப்பார் அந்த படம். பட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேசும்படி அந்த அளவுக்கு அந்த படம் ஹிட்டு கொடுக்கல, மனோஜுக்கும் சரியான ஒரு கம்பேக் கொடுக்கல. அது ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது. இயக்குனர் பாரதிராஜா பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட படங்களை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய படங்கள் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு புதுசாக வர இயக்குனர்களாக இருக்கட்டும், ஃபீல்டுக்கு புதுசாக வர ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த படங்கள்லாம் எப்படி நடிக்கணும், எப்படி டைரக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க அதே மாதிரி தான் பாரதிராஜா இருக்கிற ஒவ்வொரு படங்களும் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு கிளாஸுக்காக அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக நம்மளுடைய பாரதிராஜா ஐயா வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அப்படின்னு அவர் திரும்ப வரணும், ஃபீல்டுக்கு வரணும், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் டைரக்ட் பண்ணினா கூட மற்ற டைரக்டர்ஸ்க்கு இவர் கிளாஸ் எடுக்கணுன்றதான் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. சீக்கிரம் அவர் குணமாகி வரணும்னு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.